டெவால் பிரேவிஸ் டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் ஆட போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்கே இவரை யாரோட இடத்துல எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரோட மாற்றா உள்ளே வந்த சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா இந்த 2 பேர்த்தில் யாரை சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் எந்த இடத்துல நம்ம டெவால் பிரேவிஸை எடுத்துகிட்டு வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் தொடர்ந்து பவுலிங்கில் சொதப்பிட்டு இருக்கிற நம்ம மேட் ஹென்ரியை சிஎஸ்கே ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இளம் வீரரான ராமகிருஷ்ணா கோஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன காரணமாக ஹென்ரியை சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க, ராமகிருஷ்ணாவை எடுத்துகிட்டு வந்தால் பவுலிங்கில் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹென்ரியை பார்த்துருவோம். நியூ பால் பவுலராக நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சில் அதிக ரன்னை வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கலீல் அகமதே ஃபஸ்ட் ஓவரை வந்து வீசியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா 2வது ஓவரை நம்ம ஹென்ரி கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் ஒரு மிகப்பெரிய சொதப்பல், அதிக ரன்னை தான் வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது அன்சுல் கம்போஜ் அது மட்டும் இல்லாமல் கலீல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூ பால் பவுலர்ஸ் தான். ஸோ இவங்கள சிஎஸ்கே யூஸ் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் பவர் பிளேக்குள்ளே. ஸோ இதன் காரணமாக ஹென்ரியை சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ராமகிருஷ்ணா கோஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ராமகிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான ஆல்ரவுண்டரு. ஸோ இப்போதைக்கு ஒரு இளம் வீரர் பவுலிங்கில் வந்து தேவைப்படுறாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரே இல்லை நம்ம சிஎஸ்கேவில். ஸோ அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக வந்து வீச முடியும். முக்கியமான நேரத்தில் எங்கே வேணாலும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் சிஎஸ்கே இவரை யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டொமஸ்டிக் மேட்ச்சில் வந்து பவுலிங்கை பண்ணியிருந்தார். இதன் காரணமாக தான் ஹென்ரியை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ராமகிருஷ்ணா கோஸை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளானாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹென்ரியை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி இளம் வீரர்களை பவுலிங்கில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துருவோம். இன்ஜுரி காரணமாக 3 மேட்சை வந்து மிஸ் பண்ணியிருந்தார். டெல்லிக்கு எதிரான மேட்ச்சில் இவர் ஆட போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சிஎஸ்கே இப்போ இவரை யாரோட இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து போயிட்டு இருந்து. ஏன்னா சர்ஃப்ராஸ் கானை தான் இவரோட மாட்டா சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கானை சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம டெவால் பிரேவிஸை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சர்ஃப்ராஸ் கான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக வந்து மாறி இருக்காரு. ஸோ சர்ஃப்ராஸ் கானை சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே ட்ராப் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 மேட்ச்லேயும் வாய்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க, சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவை தான் சிஎஸ்கே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு டெவால் பிரேவிஸ் ஒரு எக்கச்சக்கமான பவரில் வந்து இருந்துகிட்ருக்காரு. சிஎஸ்கே ப்ராக்டிஸில் ரீசெண்டாக சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ டெவால் பிரேவிஸ் உள்ளே வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேயை தவிர வேறு எங்கே வேணாலும் சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணலாம். பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஆயிடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபினிஷிங் ரோலில் யூஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம டெவால் பிரேவிஸோட மாட்டா யாரை ட்ராப் பண்ணுவாங்க, யாரை ட்ராப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.